Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற குச்சுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக்ல zigzag அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவையான பீட்ஸ் இப்போ வந்து 3 டைப் ஆஃப் பீட்ஸ் நம்ம இதில் வச்சிருக்கோம். ஹெவியா போட போறோம். இது மேரேஜ் சாரீக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். Then scissors, Jari thread நம்ம குச்சு கட்டுறதுக்கு, சில்க் த்ரெட்டில் நான் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பீடு கோர்த்து கட்டுறதுக்கு நார்மல் நீடிலில் வந்து சின்ன த்ரெட்டு நான் நாட் போட்டு வச்சுருக்கேன் பீடு கோர்க்கிறதுக்காக. இப்போது 100 ஸ்டாண்ட்ஸ் வந்து ப்ளூ போட்டு டிப்பில் ஒட்டி வச்சுருக்கேன் நம்ம குச்சு கட்டுறதுக்காக. இப்போ வந்து கிளாத்தில் மார்க் பண்ணிடலாம். 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஊசியில் கோர்த்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் கிட்டத்தட்ட 3 தடவை நாட் போட போகிறேன், 3 லேயர் போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டு விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து பீடை ஏற்றிட்டு நம்ம நீடில் வழியாக பீடை ஏற்றிட்டு நாட் போட்டுடலாம். இது மாதிரி ஃபுல் சாரியும் நீங்கள் போட்டுருங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம நாட்டு மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து பீடோட நாட் போடுறோம். இந்த டிசைனில் நல்லா ஒட்டி பீடுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் சாரியும் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து எப்படி பீடு ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கொடுக்குற கேப் வந்து ஈவனாக இருக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஒரு இடத்துல சிறுசு ஒரு இடத்துல பெருசு அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து ஃபுல்லாக அடுத்தடுத்து 3 லேயர் பீடாக வரப்போகுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல பீடு தொங்கும், ஒரு இடத்துல பீடு ஏறிட்டுருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். இது மாதிரி ஃபுல் சாரீ நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு சாரியோட பிகினிங்கும் எண்டும் ஃபுல்லாக இருக்கும், மிடில் ஃபுல்லாக ஹாஃபாக பிரியும். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். இப்போ இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் பீடு ஏற்ற போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நம்ம பீடு ஏற்றிக்கலாம். தென் செகண்டில் இருக்கிறதுல வந்து ஹாஃபாக பிரிச்சுட்டு பீடு ஏற்றிக்கலாம். இதில் நான் வந்து கொஞ்சம் ஒரு லாங் பீடு மாதிரி எடுத்திருக்கேன், கீழே தொங்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இதில் நீங்கள் எந்த டைப் பீடு வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அழகாக இருக்கும். ஏன்னா 3 லேயர் நம்ம போட போகிறோம். இது வந்து ஒரு முகூர்த்த சாரீக்கு நான் போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பீடுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கேப் விடணும். இப்போ நான் வந்து சென்டர் பீடு இப்போ வந்து ஒரு தடவை வந்து ஒரு ட்ரையல் ஒரு துணியில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது நான் இந்த பீடுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பீடு இதோட பெரிய பீடாக போடுறதா இருந்தால் இல்லை இதோட சின்ன பீடாக போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த அளவை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் சாரீ மார்க் பண்ணுங்கள். முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். எப்பயுமே இந்த பீடு வைக்கும்போது ஒரு தடவை சாம்பிள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி செகண்ட் லேயர் ஃபுல் சாரீலேயே நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம லேயராக தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் லேயர் முடிச்சுட்டு அடுத்து தேர்ட் லேயர், அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இந்த தேர்ட் லேயரில் வந்து சின்ன பீடு வைக்கலாம், இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய பீடாக வைக்கலாம். இந்த மாதிரி பெரிய பீடாகவும் வைக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இஷ்டம். கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் பெரிய பீடே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஃபுல் சாரியில் பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமே ஒழிய, பட் அழகாக இருக்கும். இதேமாரி பீட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவும் மிடில் இருக்கிறதெல்லாம் ஹாஃபாகவும் எடுத்து நம்ம பீடு ஏற்றி இதையும் நாட் போட்டலாம். ஃபுல் சாரியும் இதே மாதிரி தேர்ட் லேயரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். போன தடவை ப்ளைனாக நம்ம வந்து பிரித்து நாட் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் பீடு ஏற்றி நம்ம நாட் போடுறோம். நாட் போடுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பீடை ஒட்டி இருக்கணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். அங்கங்கே வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நூல் வெளியே தெரியும், அப்போ வந்து அசிங்கமாக இருக்கும், தனியாக தொங்குற மாதிரி தெரியும். ஸோ நூல் தெரியாமல் வெறும் பீட் மட்டுமே போடுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 கலரில் நான் மாற்றி குச்சு கட்ட போகிறேன். ஸோ குச்சு கட்டுறது இந்த 2 பீடுக்கு நடுவில் வரும், அழகாக இருக்கும். நம்ம லேயர் ஜாஸ்தி ஆகிட்டு போக போக கீழே நிறைய தொங்குற மாதிரி இருக்கும்.
ஸோ குச்சு கட்டுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். நம்ம குச்சு கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த saree. ஃபுல் சாரியில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.